வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயலின் தற்போதைய நிலை என்ன, அதன் நகர்வு எப்படி இருக்கும், சென்னைக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பது குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ டிட்வா புயலினுடைய தாக்கம் எப்போதிலிருந்து தொடங்கும்? அதனுடைய தாக்கம் மழையாக எதிர்பார்க்கலாமா அல்லது காற்றாக இருக்குமா? நிச்சயமா அபிநயா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயலானது தற்பொழுது இலங்கை கடற்பரப்பில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. புயல் நகரும் வேகமானது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் இந்த வரைகளையும் நமக்கு உணர்த்துகிறது. தற்பொழுது இந்த புயலானது இலங்கை கடற்பரப்பில் மையம் கொண்டிருப்பதால் தான் நம்ம இந்த வரைகளை முழுமையாக நமக்கு உணர்த்துகிறது. இலங்கையவே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று நாள் முழுவதுமே அதி கனமழை இலங்கை முழுவதுமே கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும். சென்னை அதாவது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி அது தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இந்த புயல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இலங்கை கடற்பரப்பில் இருக்கிறது. இது இலங்கை கடற்பரப்பை விட்டு விலகி மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் நுழைந்து அதற்கு பிறகுதான் தெற்கு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிலப்பரப்பில் இருப்பதன் காரணமாக அதனுடைய வேகம் சற்று குறைந்திருக்கிறது. மீண்டும் இந்த புயல் கடற்பரப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இந்த புயல் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசக்கூடும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இது மேலும் வீரியமடையாது. தற்பொழுது இது புயலாகவே தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரும். இது தீவிர புயலாகவோ அல்லது அதிதீவிர புயலாகவோ வலுவடைவதற்கு வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து புயலாகவே தமிழ்நாடு கடற்பரப்பை நோக்கி நகர்ந்து வருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது இது கிட்டத்தட்ட இலங்கை கடற்பரப்பில் மையம் கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு கடற்பரப்பிற்கு வரும்பொழுது டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு முதற்கட்டமாக அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்கும். அதாவது 28ஆம் தேதி நாளை மாலைக்கு பிறகு, நாளை நள்ளிரவு, சனிக்கிழமை காலை பொழுதுகளில் எல்லாம் டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் எல்லாம் அதி கனமழை பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வரும். அதாவது தமிழ்நாடு கடற்பரப்பிற்கும் இந்த புயல் நகரக்கூடிய பாதையும் இணையாக இருக்கிறது. தமிழ்நாடு கடற்பரப்பில் இது கரையை கடக்காது. தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் தான் இது கரையை கடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, புதுச்சேரி, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதியில் தான் இது கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது 30ஆம் தேதி வாக்கில் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு மிக அருகில் மையம் கொள்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே சென்னையில் அதி கனமழை பெய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த புயல் தமிழ்நாடு, வட தமிழ்நாடு, டெல்டா மாவட்டம், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவை கொடுக்கும். காற்றினால் எந்தவிதமான பெரிய பாதிப்பும் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பில்லை. ஆனால் மழை பொழிவு என்பது அதிகனமழையாக பதிவாகக்கூடும். குறிப்பாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள், தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும் என்றுதான் இதுவரை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனுடைய கரையை கடக்கக்கூடிய பகுதி இதுவரை கணிக்கப்படவில்லை. அது இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறி மீண்டும் வங்கக்கடலில் நுழைந்து அதற்கு பிறகு வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது அதனுடைய பாதையிலேயோ அல்லது அதனுடைய வேகத்திலேயோ ஏதேனும் மாறுபாடு ஏற்பட்டால் மட்டுமே அது தமிழ்நாடு கடற்பரப்பில் கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இது சென்னைக்கு மேலே தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் தான் கரையை கடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது புயலாகவே தான் கரையை கடக்கும். அதிதீவிர புயலாகவோ அல்லது அதிகப்படியான காற்று வீசக்கூடிய ஒரு தீவிரமான புயலாகவோ இது உருமாறாது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அபிநயா, டிட்வா புயலுடைய தன்மை என்ன, அதனுடைய தீவிரம் என்ன என்பது குறித்த விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.